வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம். அத்தியாயம் 27. வேடிக்கையாக பேசி கேட்பவர்களை சிரிக்க செய்வாள். அதே சமயம் அழுத்தமான கருத்துக்களை அள்ளி வீசி அவர்களை சிந்திக்கவும் செய்து விடுவாள். காலத்தின் சுவடே தெரியாத கலை பொருந்திய முகம் அந்த அருணா இப்பொழுது மிகவும் மாறிவிட்டிருந்தாள். வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக கணவனை இழந்த சில தினங்களுக்கு பின்னர் அவள் சூப்பர் மார்க்கெட்டை கவனிக்க தொடங்கினாள். ஆனால் அந்த கலகலப்பான பேச்சு போன இடம் தெரியாமல் மறைந்து விட்டிருந்தது. அவளை காண மீரா அடிக்கடி கடைக்கு சென்று வந்தாள். தனக்கு ஏற்பட்ட துக்கம் தனது சொந்த விஷயம், மற்றவர்களுடன் பங்கிட்டு கொள்வதில் பயனில்லை என்ற கொள்கை போலும். வியாபார விஷயங்களுக்கு மேல் யாரிடமும் அருணா எதையும் பேச முன்வரவில்லை. நத்தை போல் உள்ளுக்குள்ளேயே தன் உணர்ச்சிகளுடன் அவள் உறைந்து போவதை காண மீராவால் சகிக்கவே முடியவில்லை. ஒரு நாள் மாலை அவள் தன் சிநேகிதியை தேடிக்கொண்டு அவள் வீட்டிற்கே சென்றாள். அப்பொழுதுதான் கடையிலிருந்து திரும்பியிருந்தாள் அருணா. வாசற்கதவு திறந்த நிலையில் இருந்தது. முன்னறையில் அவளை காணவில்லை. பின் தாழ்வாரத்தை தாண்டி தோட்டத்திற்குள் வந்து எட்டி பார்த்தாள் மீரா. கிணற்று மேடையில் துவைக்கும் கல் மீது உட்கார்ந்து கொண்டாருன்னா சற்று தூரத்தில் இருந்த எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். காலோடு யோசை கேட்டும் அவள் திரும்பி பார்க்கவில்லை. தீவிரமான ஒரு சிந்தனை. அந்தி மயங்கிய வேளையில் தன் சிநேகிதியை கூர்ந்து பார்த்து கொண்டு மீரா சிறிது நேரம் மௌனமாக நின்றாள். சாயப்பூச்சி இல்லாத வெளிரடைந்த உதடுகள், வெறிச்சென்று நெற்றி, இங்கும் அங்கும் நரை இழையுடைய கூந்தல், உடல் முழுவதையும் மூடியபடி அணிந்து கொண்டிருந்த வெள்ளை புடவை. துன்பத்தின் வடிவமாக அவள் அங்கே தனித்து விட்டிருந்தாள். மனம் கரைந்து போனாள் மீரா. அக்கா, இதெல்லாம் என்ன? எங்களுக்கெல்லாம் எத்தனையோ எடுத்து சொல்வீங்க. நீங்க இப்படி மனம் இடிஞ்சு போனால்? அருகில் வந்து அவளை அணைத்து கொண்டாள். கிடுகிட்டு விழித்து கொண்டாருன்னா வறட்சியாக புன்முரளித்தாள். கதவை திறந்து போட்டுவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? அந்த அந்தி மந்தாரியை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி பூத்து குலுங்குகிறது பார். அவர் இறந்து போன மறுநாள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த வேலைக்காரி விதைகள் அடங்கிய ஒரு பாக்கெட்டை தூக்கி வந்து அங்கே போட்டாள். எங்கே போட்டாலும் தானே முளைச்சிக்கும். இதில் என்ன அதிசயம் அக்கா? அழிவின் முடிவில்தான் ஆக்கத்தின் ஆரம்பம். இதை என் மனதில் நன்றாக பதித்து கொள்ள வேண்டி தினமும் இந்த செடியை பார்த்து கொண்டிருக்கிறேன். தத்துவம் பேசினாள் அவள். சரி, உள்ளே வா கூறிக்கொண்டு எழுந்திருந்தாள். முன்னரையில் வந்து இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். மீரா தன் சிநேகிதியை இரக்கத்துடன் பார்த்தாள். நீங்கள் இவ்வளவு அன்பை அவர் மீது வச்சிருந்தீங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் பேசாது நிறுத்தி கொண்டாள். புரிகிறது மீரா, அதுவும் துன்பங்களையே கொடுத்த கணவன், பழி சொற்களுக்கு ஆளாக்கியவர், நடத்தி கெட்டவர். அப்படிப்பட்டவரை எப்படி இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும்? அவர் இழப்பு இத்தனை வேதனையையும் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கத்தானே துணிந்தாய்? மீரா, இதெல்லாம் சொன்னால் புரியாது. அனுபவித்தால்தான் உணர முடியும். ஆரம்பத்தில் அவரை நான் விரும்பித்தானே மணந்து கொண்டேன். தொடக்கத்தில் நாங்கள் மிகவும் அன்பான தம்பதிகளாகத்தானே வாழ்ந்தோம். இடையே ஏற்பட்ட பிரிவு. அதனால் என் அன்பு அவர் மீது வெறுப்பாக மாறிவிடவில்லை. அதற்கு பதில் அவரது அறியாமையை எண்ணி மனம் கரைந்தேன், அனுதாபப்பட்டேன், வேதனையில் குமுறினேன். காலம் வரும், தவறுகளை உணர்ந்து திரும்பி வருவார். அப்பொழுது எனக்கும் வயதாகிவிட்டிருக்கும். தனிமையில் தத்தளிக்கும் சமயம் துணை அவசியமாயிற்றே. எல்லாவற்றையும் கெட்ட கனவாக மறந்து மனத்தினால் மணந்து கொண்டோம் என்ற நிலையில் வாழலாம். எத்தனையோ என்ன கோட்டைகள். விதி என் வாழ்வில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டது. திடீரென்று அவள் விம்மி அழுதாள். மீரா நெருங்கி அமர்ந்து கொண்டு சிநேகிதியின் தோலை ஆறுதலாக பற்றி கொண்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டாருனா திரும்பினாள். வயதினால் தளர்ந்து நோயாளிகை அவர் டாக்ஸியை விட்டு என் வீட்டிற்குள்ளே தடுமாறி கொண்டு வந்து நின்றார். என்று அவர் அருணா என்று என்னை கூப்பிட்டார். அப்போது என் மனம் என்ன பாடுபட்டது தெரியுமா? என் குழந்தை நவீன் உடம்புக்கு முடியாமல் அன்பையும் ஆதரவையும் நாடி அழுது கொண்டு என் எதிரே நிற்பது போல் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. பொங்கி எழுந்த தாய்மை உணர்விலே நான் தவித்து போய்விட்டேன். சந்தர்ப்பம் நேரும்போது ஒரு மனைவி அன்பின் வழியில் தாயாக மாறிவிடுகிறாள் என்ற உண்மையை அன்று நான் உணர்ந்து கொண்டேன். பெற்ற தாயை போல்
தூய்மையான அன்புடன் தான் அவருக்கு பணிவிடை செய்தேன், கவனித்து கொண்டேன். இதற்கு மேல் விவரித்து உணர்ச்சிகளை பற்றி தெளிய வைக்க என்னால் முடியவில்லை. ஒன்று மட்டும் உண்மை. உண்மையான அன்பு உன் கணவர் மீது உனக்கு இருந்தால் அதை சுலபத்தில் உதறிவிட முடியாது. அது வெறுப்பாகவும் விரைவில் மாற்றிக்கொள்ள முடியாது. இது என் அனுபவம். வெறுப்பிற்கும் வெறுப்பிற்கும் இடைவெளி மிகவும் குறைவு என்கிறார்களே. மனைவி நான், கணவன் அவன் என்ற எண்ணத்திலே தனித்து நின்றால் தான் இடைவெளி என்பதே ஏற்படும். உள்ளமும் எண்ணமும் ஒன்றுபட்டு விட்டால் இடைவெளி ஏது? விருப்பு வெறுப்பாக மாற வாய்ப்பு ஏது? கடந்து போனதை மறந்து மன்னிப்பது பெண்களின் பலவீனமான குணங்களில் ஒன்று இல்லையா அக்கா? தவறுவது சுலபம், மன்னிப்பது மாபெரும் மாண்பு. பெண்மையின் சிறப்பு அதுதானே. எப்படி பலவீனமாகும்? அருணா எழுந்து உள்ளே சென்றாள். சூடான தேநீரை தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்தாள். இதெல்லாம் இப்போது எதற்கு? மீரா கடிந்து கொண்டதை அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. நாம் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து தேநீர் சாப்பிட்டு எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்புக்கும் ஒரு முடிவு விரைவில் ஏற்பட இருப்பதால் தான் இந்த உபசரிப்பு. திடுக்கிட்டு போனாள் மீரா. அவர் இறந்து போய் 1 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்டது. என் நிலைமையை கண்டு மனம் கசிந்து போய் பெற்றோர்கள் தங்களுடன் டெல்லியில் வந்து தங்கியிருக்கும்படி வற்புறுத்தி அழைத்தார்கள். இரத்த பாசத்தை என்னாலும் அறுத்து எறிய முடியவில்லை. ஒப்புக்கொண்டு விட்டேன். விரைவில் கடையின் பொறுப்பை சங்கத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு நவீனுடன் கிளம்ப திட்டமிட்டு இருக்கிறேன். நீங்கள் அருகில் இல்லாமல் நான் என்னத்தான் செய்ய போகிறேன்? என் பிரச்சனைகளுக்கு முடிவு காண யாரிடம் போய் இனி கேட்க முடியும்? வருந்தினாள் மீரா. டோன்ட் பி சில்லி மீரா. நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள். உன் பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து தெளிவு காணும் திறமை உனக்கு தானே வந்துவிடும். கவலைப்படாதே. சிநேகிதியை தேற்றும் நோக்கத்துடன் புறப்பட்ட மீரா விரைவில் அவளை பிரிய போகிறேமே என்ற வேதனையில் கனத்த நெஞ்சுடன் வீடு திரும்பினாள். அன்று சில நாட்களுக்கு பின்னர் அருணா டெல்லிக்கு புறப்பட தயாரானாள். அவளது பிரிவு எண்ணி வருந்தாத கலை பூங்கா அங்கத்தினர் ஒருவர் கூட இருக்கவில்லை. ஜானம்மாள் மிகவும் வேண்டிக் கொண்டதை தவிர்க்க மனமின்றி அருணா என்று பஜனையில் கடைசி முறையாக பாட ஒப்புக்கொண்டாள். தம்பூராவை மீட்டி அவள் தனது இனிய குரலில் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் கொட்டி துமுரே காரண சபே சுக சோடியா அபமோக கியோ தசாவே, உன் பொருட்டு என் சுகங்களை எல்லாம் துறந்தும் உன் மேல் உள்ள அன்பை துறக்க முடியாது துடிக்கிறேன் என்று பக்த மீராவின் ஆத்மாவினின்று புறப்பட்ட அந்த சோகத்தை ஊவாளில் அவள் குழைந்து துருகி பாடினாள். மெய் மறந்து போன ஜானம்மாள் முடிவில் ஓடி வந்து அருணாவை இறுக்கி அணைத்து கொண்டாள். நீ இல்லாமல் இந்த கலை பூங்கா இனி எப்படி சிறப்பாக நடக்கப் போகிறது? எங்களுக்கெல்லாம் உன் பிரிவு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அரற்றினாள். கோபுரத்தை பொம்மை தாங்கவில்லை. நதியின் வேகத்தை மனிதன் தீர்மானிக்கவில்லை. அது நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கும். நம் செயலில் ஏதும் இல்லை. உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு நன்றி. வருகிறேன். சுருக்கமாக பேசி விடை பெற்று கொண்டாள் அருணா. அன்று எல்லோருடைய மனத்திலும் ஒரே ஒரு எண்ணம்தான் ஏற்பட்டது. அருணா ஒரு உயர்ந்த பெண்மணி. ஆரம்பத்திலிருந்தே அவளை அறிந்து கொள்ளாதது பெரிய தவறு. சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை நவீன் வந்து கதவை தட்டினான். மீரா மட்டும் தனியே வீட்டில் இருந்தாள். உள்ளே வந்தவன் முன்னரையை சுற்றி பார்வையிட்டு விட்டு, உங்களுக்கு நான் ஒரு சிறு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள வேணும் என்று குழைவாக கேட்டான். எனக்கு என்னத்திற்கு பரிசு? மீரா ஆச்சரியப்பட்டாள். நாளைக்கு நானும் அம்மாவும் டெல்லிக்கு போகிறோம். போகும் முன் என் நினைவாக உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து போக ஆசைப்பட்டேன். தேடி அலைந்த முடிவில் ஒரு கடையில் இதை கண்டு வாங்கினேன். இந்த முன்னரை சுவரில் என் கையாலே மாட்டிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். சொல்லிக்கொண்டே கையில் இருந்த பார்சலை அவசரமாக பிரித்தான். கூட கொண்டு வந்திருந்த சிறு ஆணிகளை லேசாக சுவரில் அடித்தான்.
மேலிருந்து குறுக்கு வாக்கில் பறக்கின்ற 3 பறவைகளை மரத்தில் செதுக்கப்பட்ட உருவங்களை வரிசைப்படுத்தி மாட்டினான். தூர பறந்து போய் கொண்டிருக்கிற சிறிய பறவைத்தான் அக்கா ஜெயந்தி. புருஷன் வீட்டுக்கு பறந்து விட்டாள். நடுவே பறக்கிற பறவை இந்த நவீன். அக்காவோடு போட்டி போட முடியாது. பொறுப்புகளின் சுமை தாழாது பின்னடைந்து பறக்கிறான். கடைசியாக பின்னால் பறக்கும் 3வது பறவை தான் அம்மா. குடும்பத்தை சுமந்து தளர்ந்து விட்டது. பின் தங்கிவிட்ட போதிலும் பிடிவாதமாக பறக்கிறது. வேடிக்கையாக சொல்லிவிட்டு சிரித்தான். இந்த உருவங்களை பார்க்கும்போது எங்களை நினைச்சுப்பீங்க இல்லையா ஆண்டி? கண்கள் பளபளக்க உணர்ச்சி பொங்கிய குரலில் கேட்டான். அவனது அன்பு மீராவின் நெஞ்சை தொட்டது. உங்களை எப்படி பார்க்க முடியும்? எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் என்றாள். முடிவில் நவீன் சொன்னான், அன்று ஒரு நாள் நீங்கள் எங்கள் இருவருக்கும் ரொம்ப புத்திமதி சொன்னீங்க. ஆரம்பத்தில் நான் சமாதானம் அடைந்தவன் போல் காணப்பட்டாலும் என் மனசு அடிக்கடி எனக்கு செய்தது. அப்பா எங்களோட கூட தங்கியிருப்பதை எண்ணி எண்ணி கோபமடைந்தேன். அவர் திடீரென்று இறந்து போனதும் வேணுமென்றே அவர் எங்களை ஏமாற்றிவிட்டு போய்விட்டது போல ஒரு ஆத்திரம் என்னை ஆட்டி படைத்தது. அவருக்கு இறுதி சடங்குகள் செய்ய பிடிக்காது. எங்கேயாவது போய்விட தீர்மானித்து குழம்பிக் கொண்டிருந்தேன். அது சமயம் நீங்கள் வந்து என் அருகில் இருந்து தைரியம் சொல்லி என் மனசை மாற்றினீங்க. இல்லாவிட்டால் கோழையாகி நான் ஓடிவிட்டிருப்பேன். அம்மா எல்லார் முன்னிலையிலும் அவமானப்பட்டிருப்பாங்க. இறுதி கடமைகளை முடித்து கொண்டு அன்று நான் வீடு திரும்பினேன். அம்மா எரிந்து கொண்டிருந்த விளக்கரையில் உட்கார்ந்திருந்தாங்க. எப்பொழுதும் கண்ணுக்கு அழகாக உடுத்திக்கொள்ளும் பழக்கப்பட்ட என் தாயார் வெள்ளை புடவை அணிந்து வேதனையுடன் தலை குடிந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து போனேன். என்னை கண்டு எழுந்து வந்த அம்மா, நவீன், நீ தங்கமான பிள்ளையடா, உன் கடமைகளை எல்லாம் செஞ்சிட்ட, தேங்க்யூ என்று கூறியபடி என்னை கட்டி கொண்டு வாய்விட்டு அழுது விட்டாங்க. கலங்கி போன நானும் கூட அழுது விட்டேன். அந்த நிமிஷமே நான் சின்ன பையன் என்கிற நிலையிலிருந்து பொறுப்புகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக வளர்ந்து விட்டேன். அப்போவே என் மனதிலும் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது. இனி இந்த அம்மா கண்களில் ஒரு சொட்டி கண்ணீர் கூட வெளிப்படக்கூடாது. பத்திரமாக அவங்களை கட்டி காக்க பக்கத்திலே துணையாக இருப்பேன் என்பதுதான் அது. இதற்கெல்லாம் காரணமானவங்களை நான் எப்படி மறப்பேன்? மீரா ஆண்டி, என் அப்பா வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் பாணியில் செய்கிறேன். உங்கள் பாதத்தூளியை நான் சிறைமேல் வைத்து கொள்கிறேன். நல்லவனாக நான் வாழ வேணும்னு நீங்க ஆசீர்வதிங்க. கீழே குடிந்து நவீன் அவளது பாதங்களை தொட்டான். மீரா சிமியை செலுத்து போனாள். உணர்ச்சி வசப்பட்டு பேச்சு எழுந்து நின்றாள். பின்னர் சமாளித்து கொண்டு, எழுந்திரு நவீன், நீ எப்போதும் நன்றாக இருப்பாய். ரவி போல நீயும் எனக்கு ஒரு பிள்ளை. கண் கலங்க அன்புடன் சொன்னாள்.